ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற நிம்மதியை 3 விடயத்திலே சொன்னார்கள், அல்லது 4 விடயத்தில் நிம்மதி இருக்கிறது என்றார்கள். இந்த 4ம் ஒருவனுக்கு கிடைத்தால் உலகத்திலே உள்ள நிம்மதியாக. முதலாவது அவனுக்கு கிடைக்கிற சாலிஹான மனைவியாக. ஒரு மனிதனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைத்தால் அவனுடைய இபாதத்திலும் ஈருலக வாழ்விலும் அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு முதலாவது ஒரு சாலிஹான மனைவி கிடைக்க வேண்டும். இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவனுக்கு வாழ்வதற்குரிய வசதியான ஒரு இடம், அவன் ஓடுவதற்குரிய ஒரு வாகனம், ஒரு நல்ல சாலிஹான ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் நிம்மதியை தேடுகிற போது அவன் சரியான வழியிலே செல்ல வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். ஃபஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை பார்த்து நீ வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். அந்த மார்க்கமுள்ள ஒரு சாலிஹான பெண் எப்படி இருப்பார் என்றால், அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ஸாலிஹாத் கானிதாத். ஒரு சாலிஹான ஒரு பெண் அல்லாஹ்விற்கு வழிபடுகிற, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற, கணவனுக்கு கட்டுப்படுகிற நல்ல பெண்ணாக இருப்பாள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இது உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய நிம்மதியாகும். அந்த சாலிஹான மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை அடையவில்லை என்றால் அவன் உலகத்திலே அவன் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து நிம்மதியை இழக்கிற நிலை வரும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சாலிஹான ஒரு பெண் கிடைப்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சந்தோஷங்களில் 4ல் ஒன்று என்றார்கள். சாலிஹான மனைவி, ஒரு சாலிஹான ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரர், ஒரு நல்ல ஒரு வாகனம், இருப்பதற்குரிய ஒரு இடம். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சந்தோஷங்களில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள்.